மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கியின் அண்மைய பங்கு உரிமை சர்ச்சையை தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மேலும் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிஜி ரம்லி அரசாங்கத்தை எச்சரித்துள்ளார். கிட்டத்தட்ட 200 பேர் பங்கேற்ற பேரணி முன்னணி ஊழல் குற்றவாளிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்கத்தின் பதிலை சோதிப்பதற்காக மட்டுமே என்று முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சருமான அவர் கூறினார். அரசாங்கம் இன்னும் அசாமை இடைநீக்கம் செய்ய மறுத்து சுயாதீனமான மற்றும் வெளிப்படையான விசாரணையை நடத்த மறுத்தால் அவர் பதவி விலகும் வரை மீண்டும் வீதிகளில் இறங்குவதை தவிர வேறு வழி இல்லை என்று தங்காப் அசாம்பாக்கி செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் அவர் கூறினார். மலேசியா தொடர்ந்து நல்ல முறையில் மற்றும் தூய்மையாக நிர்வகிக்கப்பட்டால் விரைவான முன்னேற்றத்தை அடைய அசாதாரண ஆற்றலை கொண்டுள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார செயல்திறன், நிர்வாக நிலைத்தன்மை மற்றும் அரசாங்க கொள்கைகளில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையால் உந்தப்பட்டு வலுவான நிலையில் இருப்பதை காட்டுகிறது என்று அவர் கூறினார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி செயல்திறன் குறிப்பாக கடந்த ஆண்டின் 4ஆம் காலாண்டில் அரசாங்கத்தின் எதிர்பார்ப்புகளை விட அதிகமாக இருந்தது என்று கூறினார். கடந்த ஆண்டின் இறுதி காலாண்டில் தாங்கள் பெற்ற புள்ளி விவரங்களால் நிதி அமைச்சராக தாமே ஆச்சரியப்பட்டதாக தெரிவித்த அவர், அரசாங்கம் சுமார் 5.4 விழுக்காடு முதல் 5.5 விழுக்காடு வரை பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்த்திருந்ததாகவும், ஆனால் மலேசியா 4வது காலாண்டில் 6.4 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அம்னோவும் பரிசான் நேஷனலும் மற்ற கட்சிகளில் ஏற்படும் குழப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளாது என்றும், மாறாக தங்கள் சொந்த திறன்களின் அடிப்படையில் தங்களை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொள்ளும் என்றும் அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் அமாட் மஸ்லான் தெரிவித்துள்ளார். பெர்சாத்து முன்னாள் தலைவர்கள் அம்னோவில் இணைவார்கள் என்ற ஊகம் குறித்து கேட்டபோது, கட்சியில் சேர்வதற்கான எந்த ஒரு விண்ணப்பத்தையும் முடிவு செய்வது உச்சமன்றத்தின் பொறுப்பு என்று அவர் கூறினார். பெர்சாத்துவின் முன்னாள் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீன் உட்பட பல பெர்சாத்து தலைவர்களின் அரசியல் எதிர்காலம் குறித்து ஊகங்கள் எழுந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு தெற்கு விரைவுச்சாலை மற்றும் கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையின் பல முக்கிய பகுதிகளில் நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி போக்குவரத்து மெதுவாகவும் நெரிசலாகவும் இருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 50 விழுக்காடு டோல் கட்டண குறைப்பை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்வதால் அனைத்து முக்கிய நெடுஞ்சாலைகளிலும் வாகனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. நேற்று அதிகாலை பந்திங் தமான் பைடூரியில் உள்ள வீடு ஒன்று எரிந்ததில் 6 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். பாதிக்கப்பட்டவர் வீட்டில் இருந்த 10 பேரில் ஒருவர் என்று ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி இயக்குநர் அமாட் முக்லிஸ் முக்தார் கூறினார். அதிகாலை 4:42 மணிக்கு தீயணைப்புத் துறைக்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாகவும் 5 நிமிடங்களுக்குள் 2 தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த 10 பேர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் அவர் கூறினார். அதிகாலை 5 மணி அளவில் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும், மேல் மாடியில் உள்ள ஒரு அறையில் சிறுவன் எரிந்த நிலையில் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 30 வயதுடைய உள்ளூர் நபர் ஒருவர் லேசான காயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மற்ற 8 பேர் காயம் இன்றி தப்பினர். வீட்டின் 85 விழுக்காடு பகுதியை அழித்த தீ காலை 7 மணிக்கு முற்றிலும் அணைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகரில் சீன புத்தாண்டு கொண்டாட்டங்களுடன் இணைந்து ஹாப்பி பூம் பட்டாசுகள் மற்றும் பாப்பப் பட்டாசுகளை மட்டுமே விற்பனை செய்ய காவல்துறை அனுமதித்துள்ளதாக நகர காவல்துறை தலைவர் ஃபாடில் மாசஸ் தெரிவித்துள்ளார். அனுமதிக்கப்பட்டவை தவிர வேறு பட்டாசுகளை வைத்திருப்பது, விற்பனை செய்வது, வாங்குவது அல்லது விளையாடுவது கண்டறியப்பட்டால் வெடிபொருள் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 2 வகையான பட்டாசுகளும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஏனெனில் அவற்றில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் வெடிக்கும் பொருட்கள் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அனுமதிக்கப்பட்ட 2 பொருட்களை விற்பனை செய்வதற்கு மாவட்ட காவல்துறையின் அனுமதி தேவை என்றும் அவர் கூறினார். மீறினால் குற்றவாளிகளுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று தெரிவித்தார். நள்ளிரவுக்கு பிறகு பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம் என்றும் ஃபாடில் பொதுமக்களுக்கு நினைவூட்டினார். ஏனெனில் இது பொது ஒழுங்கை சீர்குலைத்து மற்றவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று தெரிவித்தார். ஜலான் ஊத்தான் மெலிந்தாங் பாகாண்டத்தோவின் கிலோமீட்டர் 25இல் லாரியும் காரும் மோதியதில் 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் நேற்று பலியாகினர். நேற்று பிற்பகல் 2:30 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் 41 வயது பெண் ஓட்டிச் சென்ற லாரி மோதியதாகவும் பாகாண்டத்தோ காவல்துறை தலைவர் அலி ஜாலி தெரிவித்தார்.
கியா வாகனத்தின் மீது மோதிய பின்னர் லாரி எதிர்பாதையில் திரும்பிச் சென்றதாக நம்பப்படுகிறது என்று அவர் கூறினார். காரில் திருமணமான தம்பதியர் மற்றும் 4 குழந்தைகள் இருந்துள்ளனர். அவர்கள் தம்பதியினரின் மருமகன்கள் மற்றும் மருமகள்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே இறந்தான். அதே நேரத்தில் 26 வயது கார் ஓட்டுநர் மற்றும் 6 வயது சிறுமி தெலுக்கிந்தான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. மீதமுள்ள 3 பயணிகளான 24, 13 மற்றும் 6 மாதங்களே ஆன நபர்கள் தலை மற்றும் வயிற்றில் பலத்த காயங்களுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் அவர்கள் இன்னும் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்தார். லாரி ஓட்டுநருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அலி கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.